எடப்பாடியிடம் போய் நான் நிற்கக்கூடாது என்று அவர் நினைத்திருக்கிறார். எடப்பாடியை வேண்டுமென்றே டிகிரேட் பண்றதுக்கு போயிருக்காரோ? அதுதான் வாய்ப்பு. நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படித்தான் தெரியுது. ஏன்னா தொடக்க நிலையில அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்ததுலையும், அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில நிறுத்தப்பட்ட தாவேகா வேட்பாளரை விலக்கி வாங்கியதிலேயும் அவர்களுக்கு தனிமனித கசப்புணர்ச்சி இருக்கிறது, ஈகோ இருக்கிறது, உன்னிடத்தில் நான் வரமாட்டேன் என்று சொல்வதற்கான ஒரு மனத்தடை அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து வைத்து கணக்கு தீர்ப்பதற்காகத்தான் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து வருவதற்கான சிக்னல் கொடுக்கிற போது அதை வரவேற்கக்கூடிய இடத்திலே விஜய் இருக்கிறார். தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் ஒரு கட்சியை உடைத்து தான் தன் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அவருடைய அரசியல் தவறுகளினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. பாஜக ரிமோட் கண்ட்ரோலிலே இயக்குவதற்கு வேலுமணியை வைத்துக்கொண்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்களை அதிகார பங்கேற்பிலே நீங்கள் கொண்டு வருகிற போது அவர்கள் மீது இருக்கிற வழக்குகளை தூசி தட்டி நாளைக்கு ஏதாவது தூக்குனாங்கன்னா அது என்ன, பாஜகவினுடைய ஆட்டம் என்பது பெரிய விஷயமா மாறும். அன்றைக்கு பாஜகவினுடைய பின்புலத்திலே இவர் இயங்குகிறார் என்று தெரிகிற போது இடதுசாரிகள் விலகிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டிலே அந்த ஆட்சி நீடித்திருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடும். இந்த ஆபத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவர் அரசியலிலே அவர் இவ்வளவு காலம் பேசிய தூய்மையை அவர் நடைமுறைப்படுத்த தவறினால் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது.